அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸுடன் மீண்டும் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனி கமலா ஹாரிஸுடன் விவாதத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பரபரப்பை அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் உற்றும் நோக்கக்கூடிய ஒரு அதிரடியான திருப்பமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய பின்னணி என்ன? இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துட்டு இருக்கு. ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமலா ஹாரிஸுடன் மீண்டும் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஜோ பைடனுக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் நேரடி விவாத நிகழ்ச்சி நடந்ததுங்க. ஆனால் அந்த விவாதத்தில் ட்ரம்பின் கேள்விகளுக்கு ஜோ பைடன் பதிலளிக்க முடியாமல் திணறினார். இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜோ பைடன் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராகவே அறிவித்தார். ட்ரம்ப், ஜோ பைடன் இந்த நிலையில் கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்புக்கும் இடையேயான விவாத நிகழ்ச்சி கடந்த புதன்கிழமை நடந்திருக்கு. கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே நடந்த அந்த விவாதத்தில் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை அடுக்கி கொண்டே இருந்தாங்க. அமெரிக்க பொருளாதாரம், புலம்பெயர்ந்தோர் சட்டங்கள், கருக்கலைப்பு சட்டங்கள், இன பாகுபாடு, உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு பல்வேறு தலைப்புகளில் சூடான விவாதம் நடந்திருக்கு. வெறுப்பு மற்றும் இன பாகுபாடுகளை ட்ரம்ப் பரப்புவதாக கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியும் இருந்தாங்க. மறுபுறம் பைடன் நிர்வாகம் பொருளாதாரத்தில் தோல்வியடைந்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியும் இருந்தார். இதில் ட்ரம்ப் சிறப்பாக கையாண்டதாக சில கருத்து கணிப்புகளும், கமலா ஹாரிஸ் சிறப்பாக கையாண்டதாக வேறு சில கருத்து கணிப்புகளும் தெரிவித்திருந்தாங்க. இதனிடையே மீண்டும் ட்ரம்புடன் மற்றொரு விவாதத்தில் பங்கேற்க தயாராக இருக்கேன் அப்படின்னு கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் விவாதத்தில் மீண்டும் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய அவர், ஒருவர் சண்டையில் தோற்றா அவர் மறுபோட்டி வேண்டும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடதுசாரி வேட்பாளரான தோழர் கமலா ஹாரிஸுக்கு எதிரான விவாதத்தில் நான் வெற்றி பெற்றதாக கருத்து கணிப்புகள் தெளிவாகவே தெரிவிக்குது. அதனால தான் அவர் என்னை இரண்டாவது விவாதத்திற்கு அழைக்கிறார். ஜோ பைடனுடன் நடந்த விவாதத்தில் மற்ற பிரச்சனைகள் அனைத்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதுல கமலா ஹாரிஸ் கவனம் செலுத்தணும். 3வது விவாதம் எல்லாம் இனி கிடையாது. அப்படி நடைபெற்றாலும் நான் அதில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான முதல் நேரடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு பின்னரான கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு மேலும் அதிகரித்திருக்கிறதாக தகவலும் வெளியாகியிருக்கு. இது குறித்த விவாதம் நடைபெற்று 2 நாட்கள் ராய்டர்ஸ் மற்றும் இப்சாசஸ் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் இது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன்போது இந்த புதிய தேர்தல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 47% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு ட்ரம்பை 42% ஆதரித்தும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நேரடி விவாதத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகித்தும் வராங்க. அமெரிக்காவில் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடக்குது. இதில் கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே நேரடி போட்டியும் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இரு தரப்பிற்கும் இடையே மிக தீவிரமாக
பிரச்சாரம் நடந்து வரும் நிலையில் கமலா ஹாரிஸை குறிவைத்து இனவெறி கருத்துக்களை ட்ரம்ப் ஆதரவாளர் தெரிவித்திருக்கிறது பரபரப்பை கிளப்பியும் இருக்கு. அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலும் நடக்குது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க. இந்த முறை போட்டி மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனால இருதரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான லாரா லூமர் கமலா ஹாரிஸ் மீது சில இனவெறி கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. கமலா ஹாரிஸ் இந்திய பாரம்பரியம் கொண்டவர் என்பது அனைவருக்குமே தெரியும். அதை வைத்து இனவெறி கருத்துக்களை ட்ரம்ப் ஆதரவாளர் கூறியிருக்காங்க. இது அங்கு பலரையும் கொந்தளிக்க வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதல்ல கமலா ஹாரிஸ் தான் குழந்தையாக இருந்தபோது இந்தியாவில் தனது தாத்தா பாட்டியை பார்க்க சென்றதை நினைவு கூர்ந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதற்கு ரிப்ளை கொடுக்கும் போது தான் லாரா லூமர் இந்த சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவித்திருக்காரு. ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் தனது ட்விட்டரில், நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எனது தாத்தா பாட்டியை சந்திக்க போவேன். அப்போது எனது தாத்தா காலை நடைபயிற்சிக்கு என்னை அழைத்து செல்வார். அப்போது எனது தாத்தா என்னிடம் சமத்துவம் மற்றும் ஊழலுக்கு எதிராக போராடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைத்திருக்காரு. எனது பாட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்தவங்க. குடும்ப கட்டுப்பாடு குறித்து அவர் விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க. சிறந்த எதிர்காலத்திற்காக போராடிய அவர்களின் அந்த அர்ப்பணிப்பு தான் என்னுள் இருக்கிறது அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் ஆதரவாளர் லூமர், கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் வெள்ளை மாளிகையில் இருந்து இந்திய குழம்பு வகைகளின் வாசம்தான் அடிக்கும். வெள்ளை மாளிகை கால் சென்டராக மாறிவிடும். அமெரிக்க மக்கள் தங்கள் கருத்துக்களை அழைப்பின் முடிவில் வாடிக்கையாளர் மட்டுமே சொல்ல முடியும். அதுவும் அணுகவே முடியாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அவரது இந்த பதிவு உடனடியாக இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. பலரும் லூமரின் இந்த பதிவுக்கு மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்தியர்களை இழிவுபடுத்தும் விதமாக கமலா ஹாரிஸை விமர்சித்து இனவெறி கருத்துக்களை பதிவிட்டதை பலரும் விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க. இது எவ்வளவு சீரியஸான பதிவு என்பதை உணர்ந்த ட்ரம்பின் குடியரசுக் கட்சி உடனடியாக இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து குடியரசு மார்ஜோரி டெய்லர் கிரீன், இது பயங்கரமானது மற்றும் மிகவும் இனவெறி கருத்து. இது குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது. இது ட்ரம்பின் கருத்தும் கிடையாது. இது போன்ற செயல்களை குடியரசுக் கட்சி ஏற்காது, ஆதரிக்கவும் செய்யாது. இந்த பதிவை லூமர் உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னும் பதிவிற்றும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சத்தில் கமலா ஹாரிஸ் அணிந்த கம்மல் குறித்து ஒரு பெரிய சர்ச்சையும் எழுந்து வந்துட்டுருக்கு. ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கமலா ஹாரிஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின்படி கமலா ஹாரிஸ் அணிந்த கம்மல் ஐஸ்பேக் சவுண்ட் சொல்யூஷன்ஸ் நோவா H1 ஆடியோ கம்மல்கள் என்றும் இது வழியாக யாரோ ஒருவர் அவரை தொடர்பு கொண்டு விவாதத்தின் போது உதவியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் நிபுணர்கள் மற்றும் உண்மை சரிபார்ப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்திருக்காங்க. அவர்களின் கூற்றுப்படி கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தது உண்மையான கம்மல்களே. இது டிஃபன் அண்ட் கோ நிறுவனத்தினுடைய இரட்டை முத்து கம்மல்கள் என்றும் இதன் விலை சுமார் $800 அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. இந்த சர்ச்சை அமெரிக்க அதிபர் தேர்தலில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல. இருப்பினும் இது சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக நடந்த விவாத நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மவுசு கூடியுள்ளதாக கருத்து கணிப்புகளும் தெரிவிக்குது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5 நடக்க போகுது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுறாங்க. முன்னதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதாக இருந்தது. கடந்த ஜூன் மாத இறுதியில் நடந்த விவாதத்தின் போது டொனால்ட் ட்ரம்பின் கேள்விகளை சமாளிக்க முடியாம அவர் திணறியதால துணை ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் இதை
அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கவும் பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விவாதத்திற்கு முன்பு கருத்து தெரிவித்தவர்களில் 43% பேர் டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய பிரச்சனைகளை சரியாக புரிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.